ஐயா அவர் பாலசுப்ரமணியம் வந்துட்டாரு. பாலசுப்ரமணியம் இணைஞ்சிட்டாரு. ஐயா வருதுங்க ஐயா. வணக்கம் ஐயா. வருது இணைப்பு கிடைச்சது. இணைப்பு கிடைச்சிருக்கு. இணைப்பு கிடைச்சிருக்கீங்க. பேருந்துல வராது. பேருந்து அதான் வந்திருக்காரு. இல்ல ஐயா இணைப்பு கிடைச்சிருக்கு. நன்றியா நன்றியா நன்றியா. சரி நல்லது. அடைச்சிருவோமா? சரி கேட்குங்க.
அமர்தாஸ் Recording in progress. வணக்கம். ஐயா பேசலாங்க. நாங்கள் வரலாம்.
வணக்கம். தமிழ் மொழி என்னை காக்கும் உயிராகும். தமிழ் மொழி என்னை காக்கும் உயிராகும். அது தன்மானம் விளைக்கின்ற பயிராகும். ஐயோ ஒவ்வொன்றாவுதையா இங்க முடுக்கலையா? தமிழ் மொழி என்னை காக்கும் உயிராகும். அது தன்மானம் விளைக்கின்ற பயிராகும். தமிழ் மொழியே என்னை காக்கும் உயிராகும். அது தன்மானம் விளைக்கின்ற பயிராகும். துமிழே தமிழ் ஊரு நினைப்பு தலை கொய்து தரை போட்டு 100. தமிழ் மொழியே என்னை காக்கும் உயிராகும். பயிராகும். தாம் துணியேனும் தமிழுக்கு ஊரு நினைப்போர் தலை கொய்து தரை போட்டு 100. தமிழ் மொழியே என்னை காக்கும் உயிராகும். கடன் வாங்கி கோக்காத சொற்செல்து இல்ல கைப்படல. இல்ல இது இந்த பக்கம் விழுதே. அந்த பக்கம் அது அந்த பக்கமா இருக்கு. இங்க தண்ணி வைக்கலாமா? அந்த இது தாயுதியா அடிபாகம். அதுதான் அதுதான் முடுக்கணும். முடிக்கிறீங்க வேண்டாம் வேண்டாம் விடுங்க. சரி நீங்க சொல்லலாம். நீங்க தமிழ் மொழியே என்னை காக்கும் உயிராகும். அது தன்மானம் விளைக்கின்ற பயிராகும். துணியேனும் தமிழுக்கு ஊரு நினைப்போர் தலை கொய்து தரை போட்டு 100. தமிழ் மொழியே என்னை காக்கும் உயிராகும். கடன் வாங்கி கோக்காத சொற்சென்று தமிழ் கேட்டால் காதினிக்கும் கற்கண்டு. கடன் வாங்கி கோக்காத சொற்சென்று தமிழ் கேட்டாலே காதினிக்கும் கற்கண்டு. உடம்போட்டு தேர்ந்தெடுத்த உயர் தங்கம். உடம்போட்டு தேர்ந்தெடுத்த உயர் தங்கம். பெரும் புவியுள்ள நாள் வரைக்கும் இது தங்கும். உடம்போட்டு தேர்ந்தெடுத்த உயர் தங்கம். பெரும் புவியுள்ள நாள் வரைக்கும் இது தங்கும். கடன் வாங்கி கோக்காத சொற்சென்று தமிழ் கேட்டாலே காதினிக்கும் கற்கண்டு. உடம்போட்டு தேர்ந்தெடுத்த உயர் தங்கம். பெரும் புவியுள்ள நாள் வரைக்கும் இது தங்கும். தமிழ் மொழியே என்னை காக்கும் உயிராகும். அது தன்மானம் விளைக்கின்ற பயிராகும்.
கடற்கோளால் அழித்திடவும் முடியாதது, கடற்கோளால் அழித்திடவும் முடியாதது, வந்த கலைமொழியால் ஒரு துளியும் அழியாதது. கடற்கோளால் அழித்திடவும் முடியாதது, வந்த கலைமொழியால் ஒரு துளியும் அழியாதது. உடல் சுருங்க பேச வைக்க மொழியானது, உடல் சுருங்க பேச வைக்க மொழியானது, தமிழ் குலத்தவரின் முகத்தில் உள்ள விழியானது. கடற்கோளால் அழித்திடவும் முடியாதது, வந்த கலைமொழியால் ஒரு துளியும் அழியாதது. குடல் சுருங்க பேச வைக்க மொழியானது, தமிழ் குலத்தவரின் முகத்தில் உள்ள விழியானது. தமிழ் மொழியே என்னை காக்கும் உயிராகும், அது தன்மானம் விளைக்கின்ற பயிராகும். தமிழ் துணியேனும் தமிழுக்கு ஊறு, நினைப்போர் தலை கொய்து தரை போட்டு நூறு. தமிழ் மொழியே என்னை காக்கும் உயிராகும், தமிழ் மொழியே என்னை காக்கும் உயிராகும். வணக்கம். பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்தின் பொறுப்பாளருக்கும் அதனுடைய இயக்குனர் முனைவர் குணத்தொகையன் அவர்களுக்கும் பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்தில் இணைந்து அந்த தமிழின் அருமை பெருமைகளை அறிந்து கொள்ளுகின்ற அறிஞர் பெருமக்களுக்கும், நேரில் வந்து பாடத்தை கேட்கின்ற அறிஞர் நெடுஞ்சேரலாதன் அவருக்கும், வள்ளல் பிச்சை வள்ளிநாயகம் அவருக்கும், கவிஞர் நாகராஜன் அவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி, இன்றைக்கு தொல்காப்பியத்தின் சொல்லதிகாரத்தின், அதாவது நம்முடைய பெயரியல் என்ற இயலின் 655வது நூற்பாவை காணப்போகிறோம். அன்ன பிறவும் அஃறிணை மருங்கில் பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த என்ன பெயரும் அத்திணை அவ்வே. அதாவது மேலே ஏற்கனவே சொல்லப்பட்ட பிறவும் அஃறிணை பெயர்களில் பன்மை ஒருமைகளை விளக்க வருகின்ற பலவின்பால் ஒன்றன்பால் பல பெயர் சொல்லும் அஃறிணை பெயர் சொல்லே. அதாவது பிரிது பிற, பிரிது என்று வருவதும் பிற என்று வருவதும் மற்றையது என்று வருவதும் இவையெல்லாம் அஃறிணை சொல்லுதான். பாருங்க, பிரிது, பிரிதுன்னா வேறு, பிற அதே மாதிரி மற்றையது, மற்றையவை, மற்றையது, மற்றையவை, மற்றையன கூட சொல்லலாம். மற்றையனன்னு சொல்லலாம், அதுவே மற்றையவைன்னு சொல்லலாம். பிறகு பல்லவை, பல்லவைன்னா பல. இப்படி ஒரு வழக்கு இருக்கு, நாம இப்பொழுது எழுதுறது இல்லை. பல்லவை என்று ஒரு வழக்கு இருந்திருக்கு. அதே மாதிரி சில்லவை இருந்திருக்கு. இதனாலதான் நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன். சிலர் சொற்பொழிவாற்றும் போதும், ஒரு இடத்தில் பேசும் போதும், அல்லது கட்டுரையோ கவிதையோ எழுதும் போதும் ஒரு சில என்ற ஒரு சொல்லை தொடர்ந்து பயன்படுத்துகின்றனர். ஒரு சில என்று தொடர்ந்து பயன்படுத்துகின்றனர். அதாவது ஒரு சிலர் தமிழை உயர்த்தி பேசுகின்றனர், ஒரு சிலர் தமிழை இழித்து பேசுகின்றனர் என்று சொன்னா கூட இரு வந்து விடுகிறது. அதுவும் தவறுதான். அதே மாதிரி ஒரு சில பிரிவினர், ஒரு சில பிரிவினர் என்று பேசுகிறோம். இதை நாம் தவறு என்பதை உணராமலேயே பேசுகிறோம், எழுதுகிறோம். ஒரு என்பது ஒருமை, சில என்பது பன்மை.
எப்படி ரெண்டும் ஒத்து போகும்? இதை தொடர்ந்து பேசுகிறோம், தொடர்ந்து எழுதுகிறோம். இதுக்கு ஆங்கிலத்துல ஏன்னா ஒரு, ஏ என்னன்னா ஒரு, இதுக்கு பல, சிலக்கு என்னையா அது. இப்ப பாருங்க, அப்போ நாம இந்த ஆங்கிலத்துல ஒரு சில என்று சொன்னால் இது ஒரு என்பது ஒருமை, சில என்பது பன்மை சேராது. அதனால என்ன செய்ய வேண்டும்? சில என்று எழுதினாலே போதும், அது பன்மை. அதனால வந்ததானே. அதனாலதான் நான் ஒரு இடத்துல பார்த்தேன், ஒரு அதாவது ஏ என்னன்னு போட்டுட்டு போட்டுட்டு ஒரு ரெண்டுமே போட்டிருக்காங்க ஒரு அகராஜில. ஆன் போட்டுட்டு ஒரு என்று ரெண்டுமே இருக்கிறது, தவறு. அதாவது ஏதான் ஒரு, ஆனு ஒரு தான். நான் திருத்தினேன். ஏ ஒரு, ஆன் வந்தா ஒரு. இது இங்க இருக்கிற பண்பாடு தான், இங்க இருக்கிற முறைதான் அங்க போயிருக்கு. அதனால இதை நாம, அதாவது தொல்காப்பியம் தெரிந்து கொள்கிறோம், இலக்கண ஆழத்தை புரிந்து கொள்கிறோம், ஆனாலும் மேலோட்டமாக சில தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறோம். அது ஏன்னா பாடத்தை விட்டுட்டு வெளியில போயிடுறேன்னு கூட சிலர் நினைக்கலாம். ஆனால் நாம் எழுதுகின்ற தமிழில் தவறு எழுந்து விடக்கூடாது. அதுக்காக தான் நான் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஏன்னா பல்லவை சில்லவைன்னு வந்துக்குது. இந்த பல்லவை நாம எழுதுறதே இல்லை, பலன் எழுதினாலே போதும், கிளன் எழுதினாலே போதும். ஆனாலும் இப்படி வழக்கு இருந்திருக்கிறது. பல்லவை என்ற ஒரு சொல்லும் சில்லவை என்ற சொல்லும் இருந்திருக்கிறது. ஆனால் நாம இன்னொரு தவற்றை செய்கிறோம், அதையும் சொல்லிடுறேன். அது என்பது ஒருமை, அக்ரியணை ஒருமை. அவை என்பது அக்ரியணை பன்மை. அப்புறம் என்ன அவைகள்? அதனால தானே சொல்றேன், ஏன் இல்லைன்னா ஏன் சொல்லி கொண்டிருக்கிறேன். சொல்லுவதனுடைய நோக்கமே அதுதான். இந்த தவற்றை செய்து கொண்டிருக்கிறோம். அதுனா ஒருமை, அவைனா பன்மை. அவைகள் என்ன? பன்மை மேல் பன்மை விகுதி எதுக்கு? இந்த தவற்றை செய்கிறோம், தேவையில்லாமல் செய்கிறோம். எடுத்து கூட்டுறோம், நேரத்தை கூட்டுறோம், ஒரு தவறான வழக்கை உருவாக்குகிறோம். இவற்றையெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதே மாதிரி அவைகளை என்று எழுதுகிறோம். இது அவைகளை என்ன தெரியுங்களா? இதுக்கு சரியானது அது என்ன? அது அவை, அதோட ஒரு ஐ சேருது, அவ்வளவுதானே. அதுக்கு அவற்றைன்னு போட்டாலே போதுமே. அவை ஐ சேர்ந்தா அற்று தோன்றி, ஏதாவது சாரி, அற்று தோன்றி அவற்றை ஆகும். அவைகளை எங்கிருந்து வரும்? அது எப்படியே சொற்றொடர்கள் இப்படியெல்லாம் நாம தவறு செய்து கொண்டிருக்கிறோம். இவையெல்லாம் செய்யக்கூடாது. ஆகியவற்றையா? ஆகியவற்றை கூட சொல்லலாமே. ஆகிய என்றால் பலவற்றை சேர்ந்தது தானே. ஆகியவற்றை தான் வரும். கேளுங்க, ஏன்னு கேட்டா அந்த ஆகிய என்பது ஒரு 4, 5, 3 இது வந்தாதான் ஆகிய. அந்த ஆகிய என்பது பாருங்க, இந்த ஆகிய என்பது அதாவது ஒரு 3 சொல்லோ 4 சொல்லோ 2 சொல்லோ முன்னால வந்தாதான் ஆகிய வரும். அப்போ ஆகிய வந்தாலே அந்த ஆகிய ஐதான் ஆகியவற்றை. அது போதும். அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு நீங்க சொல்றது. அதாவது என்ன பண்றாங்க, இந்த இடத்துல நீங்க கேட்டதுனால ஒரு செய்தியை சொல்றேன். அதாவது தொல்காப்பியர் திருவள்ளுவர் அப்படி சொல்லி அப்படி எழுதிருந்தா நான் ஏன் அந்த தப்புக்கு வர்றேன். தொல்காப்பியர் திருவள்ளுவர் முதலான புலவர். முதலான புலவர்
அதாவது புலவர் பெருமக்கள் ஏதோ சொல்றாங்க. இப்போ அடுத்து யார் யாரு? தொல்காப்பியர், திருவள்ளுவர், பனம்பாரனாரு, இப்படி இருக்கிற அறிஞர் அத்தனை பேரும் வருவாங்க. ஆனால் இந்த முதலான என்ற சொல்லு என்ன? அவங்கதான் முதல். யாரு முதல்ல? இவர் ஒருவர் தான் முதல். இவர் எப்படி முதல் ஆவார்? ரெண்டு பேர் சொல்லிட்டு முதல்னா எப்படிங்க? சொல்லவே கூடாது. என்ன சொல்லணும்னா, இப்போ ஒண்ணும் இல்ல, 18 கீழ்கணக்கு நூல்னு வச்சுங்களேன். அப்போ 18 நூலை சொல்லணும். 18 கீழ்கணக்கு நூல் 18 நூலை சொல்லணும். இதுல முதல் நூல் எது ஐயா? 18 கீழ்கணக்கு நூல்ல முதல்ல திருக்குறளை வச்சிருந்தாங்க. இப்ப திருவள்ளுவர் மாலைன்னு நான் சொல்றேன். என்ன சொல்லணும்? திருவள்ளுவர் மாலை முதலான 18 நூல்கள்னு சொன்னா சரி. அப்ப இது ஒண்ணுதானே முதலு. ரெண்டு சொல்லிட்டா எப்படி முதலாகும்? 18 இதுதான் முதல். அவ்வளவுதான். இப்படி அந்த வழக்கே தப்பு பண்ணிட்டாங்க. புலவர் பலரை சொல்ல வருபவர் யாரை முதன்மையாக கருதுகிறாரோ அவர் ஒருவரை சொல்லி அவர் முதலான சொன்னா போதும். ரெண்டு பேரை சொல்லிட்டா முதல் ஆகாது. ரெண்டாவது ஒருத்தர் வந்துடுறாரு. இத ஒருவரும் சிந்திக்க மாட்டேன்றாங்கய்யா. அதாவது 18 நூல்கள், ஒன்றும் 10 பாட்டு 8 தொகை 18 கீழ்கணக்கு நூலும் வச்சு 10 பாட்டுல முதல்ல என்ன சொன்னாரு? குறுந்தொகைன்னு வச்சுங்களேன். நற்றிணை, குறுந்தொகை. அப்ப என்ன செய்யணும்? நற்றிணை முதலானன்னு சொன்னா சரி போதும். நற்றிணை முதலான 8 தொகை போதும். ஆனா நற்றிணை குறுந்தொகையை சொல்லிட்டு அப்புறம் முதலானன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அதுக்கு இன்னொரு வழி இருக்கு, அதையும் சொல்லிடுறேன். அதை சொன்னா தப்பிக்கலாம். இப்ப தொல்காப்பியர், திருவள்ளுவர் முதலான என்ற இடத்துல உள்ளிட்டேன் போட்டாக்கா தப்பிக்கலாம். தொல்காப்பியர், திருவள்ளுவர் உள்ளிட்ட புலவர்னா இவரையும் உள்ளடக்கிய எத்தனை பேரையும் கொண்டு போயிடலாம். இவரே உள்ளடக்கிய. அதே மாதிரி திருவள்ளுவர் மாலையில ஒரு 4-5 நூலை, அதாவது 18 கீழ்கணக்கு நூல்ல ஒரு 4-5 நூலை கூட சொல்லிட்டு உள்ளிட்ட 12 கணக்கு நூல்னா தப்பிக்கலாம். உள்ளிட்ட என்பது இந்த முதலான தவற்றை செய்யாது. அதுவும் உள்பட்டது, அந்த 18க்கு உட்பட்டது. அது அவ்வளவுதான். இந்த மற்ற புலவர்களுக்கு உட்பட்டவர். இவையெல்லாம் 18 நூல்களுக்கு உட்பட்ட நூல். இந்த உள்ளிட்டேன்னு போட்டுட்டா தப்பிக்கலாம். ஆனா முதலான என்பது தவறு, போடக்கூடாது. முதலிய, முதலான போடுறாங்க. முதலிய, முதலான, ஆகிய. ஆகிய என்பது பல நூல்களை சொன்னாதான் ஆகிய. 3 நூல் 4, அது மட்டும் இல்ல, முழுசா சொன்னாதான் ஆகிய. 18 நூலையும் சொன்னாதான் ஆகிய வரும். ஆகிய என்பது மொத்த தொகை. 2 நூலை சொல்லிட்டு ஆகியன்னு சொல்லக்கூடாது. சரி, இப்போது மற்றையவை, பல்லவை, சில்லவை, அதே மாதிரி உள்ளது, உள்ளது ஒருமை, உள்ளன பன்மை. அது உள்ளவைன்னு சொல்லலாம், உள்ளவை என்றும் சொல்லலாம். மாவை பன்மை என்பதனால அது அக்ரிணை பன்மை தான். அதனால இல்லது பாருங்க, இல்லதுன்னா இல்லாததுன்னு அர்த்தம். இருக்கிறது, இருக்கின்றன, அவ்வளவுதான். அது எப்ப எந்த அது பொருள் இருக்கிறதுங்க. இல்லைன்னா இல்ல, உள்ளதுன்னா இருக்கிறது. இதுவும் உள்ளனாலும் உள்ளவை. அது ஒருமை பன்மை. உள்ளவை என்பதும் பன்மை தான், அவ்வளவுதான். இல்லாதவை இல்லை, உள்ளவை. அதுதான் எதிர்மறை ஊது. நேற்று ஒருவர்
நிகழ்காலம். ஆ உள்ளதுன்னா இருக்கிறது. ஆமா, உள்ளதுன்னா இருக்கிறது. நிகழ்காலம் தான் அது. ஆமா, உள்ளதுன்னா இருக்கிறது. ஆமா, நிகழ்காலம். ஆமா, இருந்து கொண்டிருக்கிறது. காலம் அது நிகழ்காலம். சரி. உள்ளது. அதே மாதிரி இன்னொருத்தர் நேற்று பேசினாரு, நாம இன்னும் வந்து தப்பு பண்ணிக்கினே இருக்கிறோம். நெகட்டிவ் பாசிட்டிவுக்கு எதிர்மறை, எதிர்மறை, அதாவது நேர்மறை எதிர்மறைன்னு சொல்லிட்டோம். மறை என்பது தவறான சொல்லு, சரிதான். ஏன்னா மறை என்பது மறைத்து சொல்லப்படுவது, அப்படிதான் பொருள். அப்படியே விட்டுட்டாரு அவரு. பிறகு நான் சொல்லும்போது சொன்னேன், இல்ல அதை அப்பொழுதே உணர்ந்து விட்டார்கள். எப்போ உருவாக்குனாங்களோ அப்பவே அந்த நேர்மறை எதிர்மறை தவறு என்று உணர்ந்து நேர்மம் எதிர்மம் என்று உண்டாக்கி விட்டார்கள். நேர்மம் எதிர்மம் உண்டாக்கியாச்சு. எதிர்மறை, அதாவது நேர்மறை எதிர்மறை என்பது தவறு என்று உணர்ந்து நேர்மம் எதிர்மம் உண்டாக்கிட்டாங்க. அந்த மறையை எடுத்தாச்சு. அதே மாதிரி இன்னொருத்தர் ஆங்கிலத்துல மற்ற விஷயம் இலக்கணத்துல வரும்போது நேர்மறை எதிர்மறை சொல்லிதான் அப்படி பழகிட்டாங்க. அதனால அதே மாதிரி இன்னொரு சொல்லையும் சொன்னார் அவரு. பெட்ரோலுக்கு நாம் இன்னும் சொல்லு கண்டுபிடிக்கலன்னு சொன்னாரு. அவர் எந்த உலகத்துல இருக்காருன்னு தெரியல. பெட்ரோலுக்கு பாவாணர் எப்பவோ கண்டுபிடிச்சி கல் நெய்ன்னு முதல்ல சொல்லி பாருங்க, கல் நெய் என்று சொல்லி பிறகு கண்ணெய்ன்னு ஆகிட்டாரு. அதனால அதுக்கு சொன்னார் அவர். பெட்ரோலே வச்சுக்கலான்ற மாதிரி பேசினார் அவர். அதை நான் மறுத்து பேசிட்டேன். சரி, அதுக்கப்புறம் இப்படி என்ன என்றாலும் எல்லா என்றாலும் அன்ன என்றாலும் முதலி என்றாலும் என்னும் ஒருமை பன்மைகளை விளக்குகின்ற சொல்லும் அஃறிணை சொல்லே. பாத்தீங்களா, என்ன என்பதற்கு அஃறிணை தான் வரும். என்ன காரணம், என்ன செயல், என்ன மாடு, என்ன கழுதை, இவையெல்லாம் அஃறிணைக்கு தான் வரும். அதே மாதிரி எல்லா என்பதும் அஃறிணைக்கு தான் வரும். உயர்திணை வேறும்னா எல்லாரும் வந்துடும். உயர்திணைக்கு வரணும்னா எல்லாரும் வந்துடும். எல்லாம் என்பது அஃறிணைக்கு தான் வரும். அதே மாதிரி மற்றது, மற்றவை, இல்லாதது, இல்லாதன சொல்லலாம். இவையெல்லாம் இந்த நூற்பாவுக்கு உரிய செய்திகள். என்ன என்பது கூட அஃறிணை தான். அதாவது அது என்ன செய்தது, அவர் என்ன செய்தார், அவர் என்ன செய்தார்னு சொல்லக்கூடாதுன்றார். எதை செய்தார், எதனை செய்தார், என்ன செய்தார், அவர் என்ன செய்தார். என்ன என்பது அஃறிணைக்கு தான் வரும். இவரே சொல்லிட்டார் பாரு. என்ன பெயர் பாருங்க, அன்ன பிறவும் அஃறிணை மருங்கில் பன்மையும் ஒருமையும் பாலறி வந்த என்ன பெயரும் அஃறிணை அட்டே. என்ன பெயரும்ன்றார் பாருங்க. என்ன என்ற சொல்லும் கூட அஃறிணைக்கு தான் வரும். சரி, அதுக்கடுத்து வினைச்சொல் பால் உணர்த்துதல். இது 656. தெரிநிலை உடைய அஃறிணை ஏற்பெயர் ஒருமையும் பன்மையும் வினையோடு வரினே. அஃறிணைக்கே உரிய பெயர் சொல் ஒருமையா பன்மையா என்பதனை வினை முடிவினை வைத்துக் கொண்டுதான் உணர்தல் வேண்டும். நான் சொன்ன பாருங்க, ஏற்கனவே அஃறிணை, அதாவது வினை முடிவை வைத்துக் கொண்டே அது ஒருமையா பன்மையா தெரிந்து கொள்ளலாம்னு சொன்னார் இல்லையா. இங்க என்ன சொல்றோம், வினை முடிவை வைத்துக் கொண்டே அது ஒருமையா பன்மையா என்பதை தெரிந்து கொள்ளலாம். பாருங்க, மரம் விழுந்தது, இது நான் சொல்லல, நான் ஏற்கனவே சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த நூற்பாவில் அந்த பொருளே வருகிறது. மரம் விழுந்தது, விழுந்தது என்னும் ஒருமை வினையால் ஒருமை என்பது தெளிவாகின்றது. மரம் விழுந்தன, விழுந்தன என்னும் பன்மை வினையால் பன்மை என்பது தெளிவாகின்றது. இந்த பன்மை என்பதனை தெளிவுபடுத்த கல் என்னும் அஃறிணை பன்மை சொல்லை பயன்படுத்த தேவையில்லை. நான் சொல்லியிருக்கிறேன், மரங்கள் என்று கல்விகுதி கொடுக்க தேவையில்லை. வினையை வைத்துக் கொண்டே ஒருமையா பன்மையா என்பதனை விளங்கிக் கொள்ளலாம்.
கள் என்னும் பன்மை விகுதி பிற்கால வழக்கு. நன்னூலெல்லாம் அஃறிணை பன்மைக்கும் உயர்நிலை பன்மைக்கும் பலர்பாலுக்கும் கல் விகுதியை சேர்த்து விட்டார். இது என்னுடைய கருத்து. இப்போ நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், மரங்கள் விழுந்தன சொல்ல வேண்டியதில்லை. பாருங்க, மரம் விழுந்தது, இந்த அது தூ வந்தாலே ஒருமை அஃறிணை. அப்புறம் மரம் விழுந்தன, இப்போ இது பன்மை தெரிகிறது. மரம் விழுந்தது ஒருமை, ஒருமைன்னா ஒண்ணுதான். மரம் விழுந்தனா எத்தனைன்னு தெரியல, ஆனா பன்மை. 2 மரமா இருக்கலாம், 3 மரமா இருக்கலாம், 4 மரமா இருக்கலாம், 5 மரமா இருக்கலாம், 100 மரமா இருக்கலாம், 200 மரமா கூட இருக்கலாம். ஆனால் அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால், எத்தனை மரம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பாருங்க, இரண்டு மரம் விழுந்தன, 3 மரம் விழுந்தன, அப்புறம் என்ன வேணும்? இப்போ கல் விகுதி இல்லாமலேயே, மரங்கள் என்று சொல்லாமலேயே 2 மரம் விழுந்தன, 3 மரம் விழுந்தன தெளிவாகிறது. சரி, எத்தனை பாருங்க, அளவு இல்லையா? அதே மாதிரிதான் மாந்தரும் அதே மாதிரிதான். அவன் என்றால் ஒருவன், அவள் என்றால் ஒருத்தி, அவர் என்றால் பலர். அப்புறம் அதே மாதிரி வந்தனர் என்ற, வந்தாருன்னா ஆர், ஒருவர் தான். வந்தனர் என்றால் அது அரு, அது பலர். இவர் ஒருவர் உயர்வுக்காக, அரு பலர், பலருக்கு மேல பலர். இல்லை, இன்னும் இந்த வந்தனர்களோட எத்தனை பேரும் தெரியாது. ஆனால் 2 வந்தனர், 3 வந்தனர், 4 வந்தனர், போதுமே, கல்வி இதே தேவையில்லை. சரி, அளவில்லாத மக்கள் வருகிறார் என்று சொன்னால் பாருங்க, ஓர் என்பதை பயன்படுத்தலாம். யாழோர், உழவோர், சான்றோர், முதியோர் இருக்கு. ஏற்கனவே திருவள்ளுவர் கையாண்டிருக்காரு, நாமும் கையாளுகிறோம். சான்றோர் என்றால் உலகத்தில் இருக்கிற அத்தனை சான்றோரும் வந்து விடுகிறாங்க. உழவோர் என்றால் உலகத்தில் இருக்கிற உழவர் எல்லாம் அதில் வந்து விடுகின்றனர். புலவோர் என்றால் உலகத்தில் இருக்கிற புலவர் எல்லாம் அதுக்குள்ள வந்து, அளவற்ற மக்களை குறிக்க ஓர் வரும். தான் ஒப்பற்ற. ஓர் என்பதற்கு ஒப்பற்ற, அளவில்லாத, கணக்கில் அடங்காத என்று பொருள். அதனால ஆறு, அரு, ஓர் பயன்படுத்தினாலே போதும். என்ன கேட்டா, அன்னு போட்டா ஆண்பால், அழு போட்டா பெண்பால், அரு போட்டா பலர்பால், ஆறு போட்டா மரியாதை கருதி ஒருவர், அரு போட்டா பலரு. அதுவே எத்தனை பேரா? 2 பேர், 3 பேர், 3 புலவர் வந்தனர், 4 புலவர் வந்தனர். கல்லே தேவையில்லை, பயன்படுத்தலாம். இதைத்தான் இந்த நூற்பாவில் விளக்குகிறார். இதுல தான் நாம் என்ன நினைக்கிறோம், கல் போட்டாதான் புரியுமா? தேவையே இல்லை. இன்னும் ஒன்னையும் சொல்லிடுறேன் இந்த இடத்துல. இந்த மரம் என்பது ஒரு மரத்தை குறிக்காது. உலகத்துல எத்தனை கோடி மரம் இருக்கிற அத்தனை மரமும் அதுக்குள்ள இருக்கு. ஆலமரம், பலாமரம், மாமரம், புங்க மரம், வேப்ப மரம், சொல்லிக்கினே போதும். அப்போ இந்த மரம் என்ற பொது சொல், இதை சாதி ஒருமை என்றார் தொல்காப்பியர். சாதி ஒருமை சொல்லை பயன்படுத்தினால் அதுவே பன்மை. அதுக்கு ஒரு கல் விகுதி தேவையில்லை. இப்போ கண் அழுதனன்னு சொல்றாரு பாருங்க. கண் அழுதன, ஏன் சொல்லாமா? கண் அழுதன, கண்ணு ஒண்ணுதானே, அழுதனன்னு சொல்லலான்றாரு. ஏன்? செயல் 2 ஒண்ணுதான் செய்யும். ஒரு கண்ணு சிரிக்கும், ஒரு கண்ணு அழாது. 2 கண்ணும் சிரிக்கும் அல்லது 2 கண்ணும் அழும். அப்போ அது சாதி ஒருமை. அதனால கண் அழுதனன்னு சொல்லலாம், கண் அழுததுன்னு சொல்லலாம். கண்கள் தேவையே இல்லை. கை குவித்தான், கைகளை குவித்தான் தேவையில்லை. 2 இருந்தா தானே குவிக்க முடியும், 1 வச்சு குவிக்க முடியுமா? கால் நடந்தது, கால் நடந்தன சொல்லலாம். கால்கள் தேவையில்லை.
ஏன்னா இரண்டும் ஒரே, ஒண்ணு வடக்கும் ஒண்ணு தெற்கும் போகாது, ரெண்டும் ஒரே செயலை தான் செய்யும். இவையெல்லாம் நாம நடைமுறையில் இலக்கியங்களையும் இலக்கங்களையும் படிக்கும் பொழுதும், அதுவும் பேரறிஞர் நூல்களை படிக்க வேண்டும். க அப்பாதுரையாறு, பன்மொழி புலவர் க அப்பாதுரையாறு, இதே போ மீனாட்சி சுந்தரனாரு, அப்புறம் சோமசுந்தர பாரதியாரு, இப்படிப்பட்ட பேரறிஞருடைய நூல்களை படிக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் புரியும். அதே மாதிரி இன்னொருத்த இந்த இடத்துல கேட்கலாம், பூ பூ மலர்ந்தது, போதும் ஒண்ணு. பூ மலர்ந்தன பல, இது போச்சு. ஏன் பூக்கள் மலர்ந்தன சொல்லணும்? பூ மலர்ந்ததுன்னா ஒண்ணு, பூ மலர்ந்தன ஏன் என்றால் இந்த பூக்குள்ள கோடிக்கணக்கான பூ இருக்கிறது. மல்லிகை பூ, முல்லைப்பூ, ரோஜா பூ, சாமந்தி பூ, அல்லிப்பூ, தாமரை பூ, எத்தனை பூ வேணாலும் அதுக்குள்ள அடைக்கலாம். இதனால்தான் படித்த நாம் தான் திணறிக் கொண்டிருக்கிறோம், படித்த நாம் தான் தவறு செய்கிறோம். படிக்காத பாமர மகன் பூ கடை வைத்திருக்கிறான், அவன் பூக்கள் கடை என்று போடவில்லை. அவர் பல பூ விற்கிறாரு, பலவிதமான பூக்களை விற்கிறாரு, பல வகையான பூக்களை விற்கிறாரு. ஆனால் அவர் பூக்கள் கடைன்னு போடல. அவர் தான் தொல்காப்பியத்தை காப்பாத்துறாரு. பூக்கடைன்னு தான் போட்டு வச்சிருக்காரு. வேணா அதுக்கு இக்கு வரும். ஏன் அது தனி ஓர் எழுத்து ஒரு மொழி என்றால் வரும். பூக்கடைன்னு போட்டு வச்சிருக்காரு, நாம் தான் பூக்கள்னு சொல்றோம். அப்புறம் விரவு பெயர்கள், விரவு பெயர்கள் தான் நிறைய செய்திகளை சொல்றாரு. விரவுதல் என்றால் கலத்தல் என்று பொருள். பாருங்க, இந்த விரவுதல், விரவுதல் என்றால் கலத்தல். என்ன கலத்தல்? ஒரு சொல் உயர்திணைக்கும் போகும், அக்ரிணைக்கும் இங்க கல்வி இது வருதுங்க ஐயா. ஐயா, அக்ரிணைக்கும் போகும். விரவுதல் என்பது கலத்தல், அது உயர்திணைக்கும் அக்ரிணைக்கும் போகும். சரி, இப்போ அதுதான் அது விரவுதல், விரவு பெயர் என்பது. பார்க்கலாம், அந்த விரவு பெயர் தான் நிறைய சொல்றாரு, பார்க்கலாம். அது 657வது நூற்பா. இறுதியிடைத்திற்கும் ஓரெண்ண உரிமையின் திரிபு வேறுபடும் எல்லா பேரும் நினையுங்காலை தத்தம் மரபின் வினையோடு அல்லது பால் தெரிவு இலவே. இதுவும் அதே மாதிரிதான். வினை சொல்லை வைத்துக் கொண்டுதான் பாலை தெளிவுபடுத்துமே தவிர பெயர் சொல் பாலை தெளிவுபடுத்தாது சொல்லிட்டார். உயர்திணை அக்ரிணை ஆகிய இரு திணைகளுக்கும் பொதுவான சொல்லை விரவு பெயர் சொல் என்பர். விரவு பெயர் சொல் உயர்திணையிலும் பயன்படும், அக்ரிணையிலும் பயன்படும். விரவுதல் என்றால் கலத்தல் என்பது பொருள். இரு திணையிலும் நின்று கலப்பதனால் விரவு பெயர் சொல் என்று இதற்கு பெயர். இவற்றுள் ஒருமை பன்மை வேறுபாடு காண்பதற்கு வினை சொல்லை கொண்டுதான் விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். பாருங்க, இப்போ சாட்சி, இந்த சாட்சி என்பது பெண்பால். இத உயர்திணையாகிய ஒரு பெண்ணுக்கும் சாட்சின்னு சொல்லலாம். ஒரு பசுவோ எருமைக்கோ கூட சாத்துன்னு பெண்பாலுக்கு சொல்லலாம். அதனாலதான் இப்ப சாட்சி என்றால் இந்த பெயரை வைத்துக் கொண்டு பாலை அறிய முடியாது, திணையை அறிய முடியாதுன்றார். இது ஆனா பெயரை வைத்துக் கொண்டு பெண்பால் அறிந்திடலாம். சாட்சி என்பது பெண்பால். அதே சமயத்துல உயர்திணையா அக்ரிணையா தெரியாது. இப்போ வினையை வைத்துக் கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும். சாட்சி வந்தது, இப்ப யாருன்னு தெரியும். இதுதான் அந்த அது என்கின்ற வினை செய்கின்ற பயன். சாட்சி வந்தது என்றால் ஒரு மாடு என்று தெரிந்து கொள்ளலாம். அதே
சாட்சி வந்தாள். இப்ப யாரு? இப்போ உயர்திணை பெண்பால் தெரிந்து கொள்ள. அதுதான் சொல்றார், வினையை வைத்துக் கொண்டுதான் அந்த திணையை தெரிந்து கொள்ள முடியும் சொல்லிட்டார். பிறகு அதே மாதிரி சாட்சி, அதே ஆண்பாலுக்கும் பாருங்க. சாட்சி சாட்சி வந்தது. இல்ல இல்ல, சாத்தனே சொல்லலாம். சாத்தன் ஆண்பாலு, அதனால வந்தது அக்ரிணை. சாத்தன் ஆண்பாலு வந்தது. இது எருமையிலயோ பசு கவிலையோ ஆண்பாலுக்கு சொல்றது. அதே மாதிரி சாத்தன் வந்தான். இப்ப இவர் யாரு? உயர்திணை ஆகிறார். சாத்தன் வந்ததுன்னா எருமையோ பசுவோ, பசு இல்ல, அந்த பசு கூட்டத்துல ஆண்பால், காளை அல்லது எருது வைத்துக் கொள்ளலாம். பாருங்க, சாத்தன் வந்தான் என்றால் இது ஆண்பாலு உயர்திணை. ஆனா இந்த பெயர் ரெண்டுக்கு வர்றதுனாலதான் அதுக்கு விரவு பெயர் என்று பெயர். இந்த சாத்தன் என்ற சொல்லு அக்ரிணைக்கும் வரும், உயர்திணைக்கும் வரும். சாட்சி என்ற சொல்லு அக்ரிணைக்கும் வரும், உயர்திணைக்கும் வரும். ஆனால் அந்த பாலை தெரிந்து, அதாவது திணையை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வினை சொல் வந்தாதான் தெரியும். அதே மாதிரி இன்னொன்னு பாண்டி வந்தது எடுத்துக்காட்டு இருக்கு. அத்திணை பெண்பாலை, அதாவது அக்ரிணை பெண்பாலை உணர்த்தியது. பாண்டி வந்தது, பாண்டி வந்தாள். உயர்திணை பெண்பாலை உணர்த்தியது. பாண்டி வந்தது அக்ரிணை ஆண்பாலை உணர்த்தியது. பாண்டி வந்தான் உயர்திணை ஆண்பாலை உணர்த்தியது. சாத்தன் ஒருவன் உயர்திணை, சாத்தன் ஒன்று அக்ரிணை. எண்ணு கொடுத்தாலும் கூட தெரிஞ்சுக்கலாம். சாத்தன் ஒன்று என்றால் அக்ரிணை, சாத்தன் ஒருவன் என்றால் உயர்திணை. எண்ணை வைத்துக் கொண்டே தெரிந்து கொள்ளலாம். சரி, அதுக்கு அடுத்து நிகழ்கால ஒருமையும் வினையும். 658வது நூற்பா. நிகழு நின்ற பால்வரை கிளவியின் உயர்திணை ஒருமை தோன்றலும் குறித்தே அன்னமரபின் வினைவையினான விரவு பேராயின் வினை முடிவினை வைத்துக் கொண்டுதான் உயர்தினா அக்ரிணையா என்பதனை அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, சாட்சி புல் மேய்ந்து விட்டு வந்து கொண்டு இருக்கிறது. என்னது? சாட்சி புல் மேய்ந்து விட்டு வந்து கொண்டு இருக்கிறதுனா பசு, அக்ரிணை. அப்போ சாட்சி என்ற வெறும் பெயரை வைத்துக் கொண்டு அறிய முடியாது. அது என்ன செய்தது என்று சொன்னா புரியும். அதே மாதிரி சாட்சி சாந்து அரைத்து கொண்டிருக்கிறாள். சாட்சி சாந்து அரைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னா உயர்திணை ஆயிடும். அப்போ வினையை வைத்துக் கொண்டுதான் உயர்திணையா அக்ரிணையா என்று தெரிந்து கொள்ளலாம். வினை வந்து உயர்திணைக்கும் அக்ரிணைக்கும் பொதுவா வருமா? பொதுவான வரல, வரல. ஆனா சொல்லுவார்கள். ஏன்னா அம்மா வந்ததுன்றாங்களே, இப்ப என்ன அர்த்தம்? கணவர் வந்து போனாருன்னா இப்பதான் அப்பா வந்ததுப்பா இல்ல. ஒரு மகன் வர்றான், அப்பா அப்பதான்ப்பா வந்தது சொல்றோமே, பெரும் தவறு அது. அதே மாதிரி அம்மா வந்துச்சு, அம்மா வந்து போச்சு, தவறு இல்ல, தவறா பயன்படுத்துகிறோம். சரி, விரவு பெயர் வகை. இது 659. இயற்பெயர், திணைப்பெயர், திணை முதற் பெயரே, முறைப்பெயர் கிளவி, தாமே தானே, எல்லாம் நீர் நீ என கிளந்து சொல்லிய அல்ல பிறவும் ஆங்கு அன்னவை தோன்றின் அவற்றோடும் கொளலே. இயற்பெயர், திணைப்பெயர், திணை முதற் பெயர், முறைப்பெயர், தாம் தான், எல்லாம் நீர் நீ என கிளந்து சொல்லப்பட்டன விரவு பெயர்களாகும். இவையெல்லாம் அக்ரிணைக்கு தான் வரும். அக்ரிணை இல்ல, அக்ரிணைக்கும் உயர்திணைக்கும் ரெண்டுக்கும் சேர்ந்து வரும்.
விரவு பெயர்களுடைய முடிவுகள். பாருங்க, இயற்பெயர் என்பது ஒரு பொருளுக்கு இட்டு இடுகுறியாய் வழங்கும் பெயராயிருக்கும். அது உயர்திணையாக மாந்தர்தம் பெயர்களை அக்கிரணைக்கும் இட்டு வழங்குவது ஒரு மரபாக இருக்கிறது. அதனால சாத்தன் சாட்சி என்று சொன்னால் போதும். இது இயற்பெயர். சினைப்பெயர் என்றால் அது ஏற்கனவே சொன்னதுதான். முடவன் வந்தான் என்ன அர்த்தம்? முடவன் வந்தான்னா கால் ஊனமானவன் வருகிறான் அர்த்தம். அதே உறுப்பால் அமைகின்ற பெயர் சினைப்பெயர். பல்லன், முடவன், செவிடன், குருடன் என்று சொல்லுவதெல்லாம் சினைப்பெயர். உயிர்ப்பால் அமைகின்ற அதை வைத்துக் கொண்டு பெற சொல்றது. இது ஆணுக்கும் சொல்லலாம், பெண்ணுக்கும் சொல்லலாம். இப்போ முடமான மாடு வந்தாலும் முடவன் வந்தான்னு சொல்லிக்கலாம், முடவன் வந்ததுன்னு சொல்லலாம். முடவன் வந்தான்னா உயர்திணை ஆயிடும். முடவன் வந்ததுன்னா அக்ரிணை, முடவன் வந்தான்னா உயர்திணை. அதே மாதிரி பிறவு சினைப்பெயர்னு சொல்லணுமாங்க ஐயா? உறவா பிறவு சினைப்பெயர்னு சொல்லணும் சொன்னாக்கா ரெண்டுக்கும் போறதுன்னு அர்த்தம். சொன்னாதான் புரியும். எல்லா பேரும் அது மாதிரி வராது இல்ல. சினை முதற் பெயர். இப்ப பாருங்க, சினை பெயர்னு ஒண்ணு சொன்னாரு. சினை முதற் பெயர்னா என்ன அர்த்தம்? அந்த சினையை உடையவனையும் சேர்த்து சொல்றது. பாருங்க, அதாவது சினையின் முதற் பெயர்னா நெடுஞ்செவி சாத்தன். புரியுதா? இப்போ நெடுஞ்செவின்றது பெரிய காதை உடையவன். சாத்தன்ற ஒரு பேர் வருது. இந்த பேரு அந்த முதலுக்கு ஆகி வருகிறது. அந்த முதல் என்ன ஆனாரு? செவி பெருசா இருக்கிறாரு. அதனால சினை முதல் பெயர். புரிஞ்சுங்களா? ரெண்டையும் சேர்த்து சொல்றாங்க. சினை முதற் சாத்தன், அதாவது நெடுஞ்செவி சாத்தன், செஞ்செவி, சினை, சாத்தன் முதல். இப்போ அந்த நெடுஞ்செவி தான் சினை, அது உடையவன் யாரு? சாத்தன். இது சாத்தன், அந்த நெடுஞ்செவி சாத்தன் வந்தான்னா உயர்திணை, நெடுஞ்செவி சாத்தன் வந்ததுன்னா அக்ரிணை. அதே மாதிரி முறைப்பெயர் கிளவி பாருங்க, அதுலயும் முறை இருக்கு. முறை பாருங்க என்னன்னா, அதாவது அம்மை, அப்பன், தந்தை, தாய், மகவு. இந்த அம்மை, அப்பன், தந்தை, தாய், மகவு இந்த 5 சொல்லும் அக்ரிணைக்கும் வரும், உயர்திணைக்கும் வரும். அக்ரிணைக்கும் வரும். அப்பன் வந்ததுன்னாக்கா இதை பெற்றெடுத்து அந்த காளை வந்ததுன்னு அர்த்தம். அப்பன் வந்தாருன்னா உயர்திணை ஆயிட்டாரு. அதே மாதிரிதான் தாய் வந்ததுன்னா அந்த பசு, இந்த கன்றை ஈன்ற பசு வந்திருக்குதுன்னு அர்த்தம். தாய் வந்தாருன்னா உயர்திணை ஆகிறார். இந்த மாதிரி இந்த 5 சொல்லும் வரும். அது என்ன அதை பார்த்துங்க. அப்பன், அம்மை, அதே மாதிரி தந்தை, தாய், மகவு. இந்த மகவு என்பது இளமையை குறிக்கும், அவ்வளவுதான். பாருங்க, அம்மை, அப்பன், தந்தை, தாய், மகவு இந்த 5ம் அக்ரிணைக்கும் வரும், உயர்திணைக்கும் வரும். அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா நீர். நீர் இவை இரண்டும் இரு திணைக்கும் முன்வினை. பாருங்க, மாடு மொத்தமா இருந்தா கூட நீர்னு சொல்லலாம்ன்றார் இல்லையா? நீர், நீ, இவை இவை இரண்டும் இருதிணைக்கும் உண்டு. பிற என்று சொன்னதனால தாய், தந்தை, சேய் கூட சொல்லலாம்ன்றார். சேய், மகவு இவையெல்லாம் இருதிணைக்கு சொல்லலாம். இந்த கன்றை ஈன்ற தாய் வந்தது, இந்த கன்றை ஈன்ற தந்தை வந்திருக்கிறது, இதுக்கு பிறந்த செய்தான் இது என்று சொல்லுவதிலிருந்தே அந்த வினையை வைத்துக் கொண்டே ஆண்பாலா பெண்பாலா என்று தெரிந்து கொள்ளலாம், அக்ரிணையா உயர்திணையா என்று தெரிந்து கொள்ளலாம், வினையை வைத்துக் கொண்டுதான். ஆனா இந்த இரண்டுமே, இந்த 5ம்
இருபாலுக்கும் இது ஆண்பா உயர்திணைக்கும் வரும், அகிரிணைக்கும் வரும். நீர் நீர் நீ அப்படின்னு இருக்குங்களா? ஆமா, அது இரண்டுக்கும் சொல்ல. அதாவது 3, அதான் அந்த நீர் மட்டும் உயர்திணைக்கு வரும் ஐயா, நீ என்பது அகிரிணைக்கு வரும். இப்ப நீர், இந்த நீர் உயர்திணைக்கு, நீ ஆண்பாலையும் சொல்றது, இப்போ உயர்திணைக்கும் சொல்லலாம். அப்ப எப்படி கொஞ்சம் மரியாதை குறைவானவரை சொல்லுகிறோம். ஒருமை மட்டும் இல்ல, ஒருமை மட்டும் இல்ல, அதாவது வயதுல குறைந்தவரை அல்லது மரியாதை, அதாவது மதிப்பு குறைச்சு சொல்லவங்களெல்லாம் நீன்னு சொல்லலாம். சரிங்க ஐயா. நீர் 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 அதுதான், அது இந்த நீர் தான் சரி. அது என்ன ஆயிடுச்சு, நீ வீர் ஆயிருக்கு. ஏன்னு கேட்டா நீங்களே தெரிந்து கொள்ளலாம். அந்த இந்த அது என்னது ஐ வந்து இந்த 3 ஐ யா வரும்னு சொன்னாரு இல்லையா? இப்ப நீ வருது இல்லையா, என்ன வரும்? உடம்பொடுமை யா தானே சரி. நீ இருங்க, அது நீ இரு என்ன ஆகும்? இதுதான் சரி. என்ன பண்றோம் நாம்? இன்னொரு தப்பு பண்றோம், நீ இரு நீ வீர்னு பண்றோம். தவறு. அது எப்படி வரும்? அதாங்க, நீ இரு சேருது. அப்ப இந்த நீல ஈ இருக்கு, உயிரெழுத்து வந்தா எகர உடம்பொடுமை தானே பெறும். அப்ப நீ இரு தானே சரி. புரியுதா? நாம நீ வீர்னு எழுதினுக்கிறோமே, யாரோ எழுதுனாங்க, அப்படியே எழுதி கொண்டுக்கிறோம். அதான் சொன்னேன் நானு, இறைவன் தவறுன்னு சொல்றேன் ஐயா. ஏன்னு கேட்டா தெரியாம திருக்குறள்லயே அப்படி பண்ணிட்டாங்கய்யா. திருக்குறள்லேயே இறைவன் என்ற சொல்லெல்லாம் திருவள்ளுவர் அப்படி எழுதி இருக்க மாட்டார். ஏன்னா அவர் அவ்வளவு இலக்கண புலவர். அதாவது இதை பாருங்க, இறை என்ற சொல்லு, அதோட அன் வந்து சேருது. இந்த ஐ பாருங்க, ஐ இந்த 3 நின்ற சொல்லின் இறுதியில இருந்தா இது ஐ இருக்கு. வரும் சொல்லு உயிரா இருந்தா எகர உடம்பொடுமை தான் பெறும். அப்போ இறை ஈ அன்னு என்ன ஆகும்? எப்படி இறைவன் எழுதுறோம்? இறைவன் எப்படி எழுதுறோம்? இன்னொன்னு வரும், அது எப்படின்னு கேட்டா இதை கேளுங்க. இறை அதோட அவன் வந்து சேர்ந்தா, அவர் வந்து சேர்ந்தா இந்த ஐ தோன்றி இறையவன் இதுதானே வரும். எப்படி அந்த முறை கூட தெரியாம நாம புணர்ச்சி, இறையனார் தானேங்க சொல்றாங்க. சரியா இருக்காங்களேங்க, இறையனார் அகப்பொருள் தானே சொல்றோம், இறையனார் களவியல் தானே சொல்றோம். அதே மாதிரி அந்த குறுந்தொகையில வர்ற 2வது பாட்டு இறையன் பாடின பாட்டு தான். இறையனார் பாடிய பாடல். இறையனார் என்பது ஒரு புலவன், அவன் பேர் வச்சுக்கணும். இங்க ஆண்டவன் பேர் இல்லைங்க, அது இங்கே இருந்தாரு தீக்காயில ஒருத்தர், அவர் தான் சரியா வச்சாரு. அது கூட புனை பேர் தான், புனை பேரையே இறையன் வச்சாரு. அப்போ இந்த முறையை தெரிஞ்சு வச்சார். இறைவான்னு சொல்றாங்கல்ல, அப்ப ஆமா இறையான்னு தான் சொல்லணும். அது ஒண்ணு, இறையவான்னு சொல்லி இருக்கணும். இது பாருங்க, இது வரியா இறை அவன் சேர்ந்தா இறையவன் ஆகும். இறையவன் சொல்லலாம், இறையன் சொல்லலாம், இறைவன் தவறு. பழகிட்டோம், நமக்கு அதை மாற்றியே சொல்ல மாட்டேன்றோம். நீர் அதே மாதிரிதான். இறைதான், அது சரி. இறைவின்றாங்க பாத்தீங்களா, அது கூட தப்பு தான். ஆனால் வி வந்தாலே பெண்பாலை குறிக்கும். நான் துறவின்னு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இறைவி அந்த வந்ததுனால இறைவி வந்ததுனால தப்பிச்சு. இறை என்றோட வி சேர்ந்தது, அவ்வளவுதான்.
சரி பெண்பால் சரி. ஆ. இப்போ அவன் என்ற விகுதி தானே அண்ணாக மாறுகிறது. ஆமா அவன் விகுதிதான் அண்ணாக. ஆமா. அப்போ இறைவன் சொல்லும்போது இறையன் சொல்லும்போது இறையவன் மட்டும் எப்படிங்க சொல்ல முடியும்? அதுதான் வருது. என்ன ஏன் அவன் வந்துருக்குது இல்ல? ஆமா. அப்ப அவன் அப்படியே சேர்த்தா இறையவன். ஐ இல்லாம இருக்கிறதுனால. ஆமாங்க, இங்க இதுல ஐ இருக்குது ஐயா, அதனால ஐ அகரம் தான் வரும், இது யாவாகும். சரிதானே? ஆ. சரி சரி. இறைவன் சொல்லக்கூடாது. ஆமா இறைவன் தவறுங்க, இறைவன் தவறுங்க. எப்படி கூட்டல் வரும் நீங்க சொல்லுங்க போலாம். இன்னொரு தடவை எழுதி காட்டுறேன். இதே பாருங்க, இறைன்னு இறை இருக்கு இல்லையா, அன் சேரும். இந்த ஐ நின்ற சொல் இறுதியில ஐ இருந்தால் எகர உடம்பொழுமை தான் தோன்றும். அப்போ அன் சேர்ந்தா இறையன் தானே ஆகும். எங்க இறைவன் எப்படி வரும்? எங்க இருந்து வந்தது? அது வரும் இறை அவன். அப்ப அது அன் சேர்ந்தது, இது அவன் சேர்ந்தது. இந்த அவன் சேர்ந்ததுனால இறை அவன் சரி, இங்க அன் சேர்ந்ததுனால இறையன் தானே வரும். அதே மாதிரி மறையவன் போடுறாங்க, மறையவன் போடுறாங்க. அப்படின்னா அதை மட்டும் மலையவன் சரியா? பாருங்க இப்ப பாருங்க, இப்ப பாருங்க மலை பாருங்க இல்லைங்க, மலை இல்ல மறையினாலும் சரி. மறையா? மறை மறை தானே. மறை அவன் வந்து பாருங்க ஈ தோன்றி, அப்போ மறையவன் தானே. மறைவன் எழுதுறாங்களா இல்லையே? ஏன் அது மட்டும் என்ன மறையவன் தானே எழுதுறாங்க, அது ஏன் மறைவன் எழுதல? அப்படின்னா மறைவன் பொருளே தான் போயிடும். ஆமாங்க, இறையன் தான் சரி. இறையவன் வரலாம், இறையவன் வரலாம், இறைவன் வரலாம், இறைவன் வராது. நான் சொல்றேன், நான் வேற யாரும் சொல்லல. அதாவது எல்லாரும் துறவி என்பது ஆண்பாலுக்கும் பெண்பாலுக்கும் சேர்த்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நான் ஒருத்தன்னா துறவி என்ற சொல்லு பெண்பாலை குறிக்கும் சொல்லின்னு இருக்கேன். நமக்கு முதல்ல வந்த துறவி என்ற சொல்லே சிலப்பதிகாரத்திலிருந்து தான் கிடைத்தது. அந்த சிலப்பதிகாரத்துல துறவி யாரு? பெண்பாலு. அதனால அவங்க துறவின்னாங்க. இப்ப நாம எல்லாம் துறவி என்ன பண்றோம்? துறவி என்பது ஆண்பாலுக்கும் சொல்றோம், பெண்பாலுக்கும் சொல்றோமே. எப்படி ஆகும்? யாரும் ஏத்துக்கல. என்ன நான் கட்டி கிடக்குறேன், அது வேற விஷயம். அதை எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க, இதை கேளுங்க, எப்படின்னு சொல்றேன்னு கேளுங்க. அதாவது அரசன், அரசி, அரசர், அதே மாதிரி மன்னன், மன்னன். ஆமாங்க, மன்னி சரிங்க, மன்னி சரி, மன்னி, மன்னர் சரிங்க. ஆமா ஆமா, பாருங்க அண்ணி, பாருங்க அண்ணன், அண்ணி, அண்ணர், அண்ணர் சொல்லலாம், அண்ணர் சொல்லலாம், அண்ணன், அண்ணி, அண்ணர், அண்ணாருன்னு சொல்ல வேண்டியது இல்ல, அண்ணர், அண்ணார். இந்த அண்ணார் வேற, இந்த அண்ணார், இந்த அண்ணார், இந்த அண்ணார் சொன்னா அதை போன்றவர், அவரை போன்றவர் அர்த்தம். அதாங்க அந்த மரியாதைக்காக. சரி, இப்போ இன்னொன்னு பார்க்கலாம். இது ஒண்ணு பாருங்க. அதே மாதிரி இல்ல அப்போ புதியவன் கேளுங்க. அதை எழுதி காட்டிடுறேன் இருங்க. பாருங்க புறவன்,
பாருங்க, புரவி புறவர், ஒன்றன் பால், இது ஆண் பால், பெண் பால், பலர் பால் எல்லாம் இருக்குது தமிழ்ல. துறவன், துறவி, துறவர். சொல்லித்தர ஆடு இல்லையா? துறவு துறவனா? ஆமா, துறவு அண்ணுதான் துறவன். அன்பு துறவு என்பது சரிதான் அவர் கேட்கறது. துறவு தானே. இதை பாருங்க, துறவு அவர் செய்கின்ற அந்த செயல், அதோட அண்ணு சேர்ந்தா இதுல இருந்து உரம் போயிடும். ஐயா, இது குட்டியில் உர மாதிரி. அப்ப இவு வரும். அப்ப இந்த அண்ணு ஆகும், துறவன் வரும். அப்ப துறவு, 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 துறவி. ஐயா, வினை சொல்லோடு இருந்துதானே இது எங்க வினை சொல்லு? இது பெயர் சொல்ல பெயர் சொல்லுதானே நமக்கு தேவை. பெயர் சொல்லுதானே, வினை சொல்ல கவலை இல்லை. இப்ப நமக்கு புறவன், அரசன், அரசி, அரசி தீர்ந்து போச்சு. வினையாளனையும் ஆ, பெயர் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இதை பாருங்க. துறவன் ஆ, வினையாளனையும் பெயர் சொல்லக்கூடாது. துறந்து வினையாளனும் பேரும் சொல்லலாம், தப்பு இல்லை. இல்லையா? நடத்து அப்படி இருந்தாதான் இல்ல 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 துறவு வந்து அது துறவு இல்லையா? துறவு பேர் சொல்லுங்க. துறவு வந்து பெயர் சொல்லுதானங்கய்யா? துற துறந்து இல்ல இல்ல, அது வினை இல்ல, அது வினை சொல் இல்ல, அப்படி வராது. துறந்தவன் இல்ல இல்ல, ஏதாவது ஒண்ணு செய்து கொண்டிருக்கணும் அவரு. இல்ல இல்ல இல்ல, செய்து கொண்டிருக்கணும் ஐயா. ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கணும் அவரு, செய்யணும். ஆமா. இல்லையா? இல்ல இல்ல, வினையாளன் பேருமா தொழிலை அவர் செய்யணும், செய்து கொண்டிருக்கணும். அது செய்யறது இல்ல, அது விட்டுறது தானே, அது விட்டுறது. இப்ப நிறுவனருக்கு ஏன் வரல? ஒரு நிறுவனத்துக்கு நிறுவனர்னு போடுறோமோ, அதுக்கு ஏன் தன்னகரனா வரல? அவர் நிறுவுறாரு, அதோட சரி, அதுல செயல்படல அவர். அதனால வினை என்பது செய்து கொண்டே இருக்க வேண்டும். சரி, இப்ப நிறுவனர் ஆமா, நிறுவனருக்கு ரன்னகரம் தான். ரன்னகரம் தான் போகணும். ஆமா, அதுக்கு தன்னகரம் வராது. ஓட்டுநர் அதுக்கு வருது. ஓட்டுநரு, இயக்குனர், பெருநரு, தருணரு, விடுநரு எல்லாமே தன்னகரம் தான். நிறுவனரா நிறுவனரா நிறுவனர் தாங்க. அந்த வனருக்கு ரன்னகரனா தான், தன்னகரனா கிடையாது. ஏன்னா அவர் நிறைவேற்றாரு, அவ்வளவுதான். அது யார் செயல்படுறாங்களோ, அவர் செயல்படுறாரோ மத்தவங்க செயல்படுறாரோ அதை பத்தி கவலை இல்லை. அவரே செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நிறுவனர் அவ்வளவுதான். சரி, இப்ப பார்க்கலாம். அடுத்து விரவு பெயரின் விரி. மறுபடியும் 660. அவற்றுள் 4 இயற்பெயர், 4 சினைப்பெயர், 4 என மொழிமனார், சினை முதற் பெயரே, முறைப்பெயர் கிளவி 2 ஏனை பெயரே தத்தம் மரபின. இப்போ இந்த விரவு பெயர் இருக்கு இல்லையா, அதுல விரவு பெயர்ல இயற்பெயர் 4, சினைப்பெயர் 4, சினை முதற் பெயர் 4, முறைப்பெயர் 2 என்று மொத்தமாக வரும். அது அடுத்தடுத்து ஒவ்வொரு நூற்பாவில விளக்குறார். இப்போ அடுத்தது இயற்பெயர் 4. அது என்ன இயற்பெயர்? அவைதாம் பெண்மை இயற்பெயர், ஆண்மை இயற்பெயர், பன்மை இயற்பெயர், ஒருமை இயற்பெயர் என்று அந்நான்கு என்ப இயற்பெயர் நிலையே. இந்த பன்மைக்கு அந்தன்னு வராதுன்னு சொன்ன பாருங்க, இங்க பாருங்க அந்நான்குன்றார். பார்த்துங்க, இதெல்லாம் இந்த தொல்காப்பியம், நன்னூல் இதை போன்ற நூல்களை படிக்கும் போதுதான் நமக்கு அந்த சொல்லு சரியா கிடைக்கும். மேற்கூறிய விரவு பெயர் வகைகளுள் இயற்பெயர் என்பது 4. அது என்ன? ஐயா, இப்போ நீங்க 660 661 இயற்பெயருக்கு போயிட்டு இயற்பெயருக்கு தான் வந்திருக்கிறேன். சரி, அதுக்கு எடுத்துக்காட்டு பெண்மை இயற்பெயர். சாட்சி வந்தது, சாட்சி வந்தாள். புரிஞ்சுச்சா? சாட்சி வந்ததுன்னா அக்ரிணை, சாட்சி வந்தாள்னாக்கா உயர்திணை. ஏற்கனவே சொன்னதுதான், தனித்தனியா சொல்றார். ஆண்மை இயற்பெயர் சாத்தன் வந்தது, சாத்தன் வந்தான். சாத்தன் வந்தது என்பது அக்ரிணை, சாத்தன் வந்தான் என்பது உயர்திணை. இப்ப பன்மை இயற்பெயர், அதுல பாருங்க ஒரு சிக்கல் இருக்கு. மணி வந்தனன்னு சொல்ற முடியும்,
உயர்திணைக்கு வராது. அவர் பொதுவா அடிச்சிட்டாரு 4 4 4ன்னு. ஆனால் பன்மையில மணி வந்தன, அதாவது சாத்தன் வந்தன, சாட்சி வந்தன தான் சொல்ல முடியும். வந்தாருன்னா என்ன ஆகும்? உயர்திணைக்கு வராது. இந்த ஒரு சிக்கல் அங்க இருக்கு. தெரிஞ்சு ஒருத்தன் பன்மைக்கு வந்தாருன்னா உயர்திணை ஆயிருமே. என்ன வரும்? பன்மைக்கு என்ன சொல்லுவீங்க? வந்தனர் சொல்லணும். சொல்ல முடியாத. சாத்தன் ஒருமை சொல்லிட்டு வந்தனர் சொல்ல முடியுமா? அப்போ இந்த ஒரு சிக்கலை எடுத்துங்க, நல்ல மனதுல வச்சுங்க. மணி அதாவது சாட்சி வந்தன என்றுதான் சொல்ல முடியுமே தவிர, சாத்தன் வந்தன என்றுதான் சொல்ல முடியுமே தவிர உயர்திணைக்கு வராது. அக்ரிணைக்கு மட்டும் பன்மையில வராது. அக்ரிணைக்கு வரும், உயர்திணைக்கு பன்மையில வராது. சரி, ஒருமை ஏற்பெயர் வரும். இப்போ மணி வந்தது, ஒரு மாடு, மணி வந்தான், உயர்திணை. இவை அனைத்தும் விரைவு பெயர் சொல்லே. என்ன அர்த்தம்? ரெண்டுக்கும் போகும். அதுக்கு அடுத்து திணை பெயர் 4. இப்ப இந்நேரம் சொன்னது இயற்பெயர். இப்போ சினை பெயர், அதான் அந்த ஒரு காலை வைத்துக்கொண்டு காதை வைத்துக்கொண்டு மூக்கை வைத்துக்கொண்டு சொல்லுவது. பெண்மை சினை பெயர், ஆண்மை சினை பெயர், பன்மை சினை பெயர், அப்புறம் பன்மை சினை பெயர் என்று, அதாவது பன்மை சினை முதற் பெயர் என்று அன்னான்கு என்பது சினை பெயர் நிலையே. மேலே கூறிய விரவு பெயர் சொல் வகைகளுள் சினைப்பெயர் என்பவற்றை பெண்மை சினைப்பெயர், ஆண்மை சினைப்பெயர், பன்மை சினைப்பெயர், ஒருமை சினைப்பெயர் என 4 வகையாக கூறுவர் இலக்கணம் அறிந்த சான்றோர். சரி, இப்போ முடத்தி வந்தது. முடத்தின்னா என்ன? கால் ஊனமுற்ற ஒரு எருமையோ மாடோ. அது மட்டும் இல்ல, இந்த இகர ஈர் இருக்க, அதை வைத்துக்கொண்டு சொல்லலாம். பெண்பாலுக்கு இகர ஈர் வரும். முடத்தி வந்தது, முடத்தி வந்தாள். இப்போ இது உயர்திணை ஆயிடுச்சு, அது அக்ரிணை. இந்த முடத்தி என்பது எது? திணைப்பெயர், அதாவது கால் ஊனம். சரி, அல்லது கை ஊனம், ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டான். சரி, முடவன் வந்தான், முடவன் வந்தது, அது ஆண்பால். அதுல ஆண்பால், இதுல பெண்பால், அது ஆண்பால். பிறகு முடம் வந்தன சொல்லலாமே தவிர பலர்பா உயர்திணைக்கு வராது. முடம் வந்தன இதுக்கு பலர்பால் வராது. அதே மாதிரி செவிடு வந்தது, செவிடு வந்தான், செவிடு வந்தாள் சொல்லிக்கலாம். காது கேட்காத எருமையோ மாடோ ஏதோ ஒண்ணு. பிறகு சினை முதற் பெயர், அதான் ஏற்கனவே சொன்ன பாருங்க. சினையினுடைய பெயரும் வரும், அந்த முதற் பெயரும் வரும். பெண்மை சுட்டி, இது 663. பெண்மை சுட்டிய சினை முதற் பெயரு, ஆண்மை சுட்டிய சினை முதற் பெயரு, பன்மை சுட்டிய சினை முதற் பெயரு, ஒருமை சுட்டிய சினை முதற் பெயர் என்று அன்னான்கு என்பது சினை முதற் பெயரே. அதாவது முன்னமே கூறிய விரவு பெயர் சொல், அதுவும் 4 வகையா வரும். எது? செவிட்டு சாட்சி வந்தது. புரியுதா ஐயா? செவிட்டு சாட்சி வந்தது. இப்ப என்ன அது? சினை முதல், சினையினுடைய பெயரும் வந்துச்சு, அந்த முதல் பெயரும் வந்துச்சு. பாரு, அது மட்டும் 2 சேர்த்து சொல்லணும். அது வெறும் முடத்தி வந்தது என்பது வெறும் உறுப்பு மட்டும்தான் சொன்னோம். சினையை மட்டும். இப்போ சினையும் முதலும் சேர்ந்து வருது. செவிட்டு சாட்சி, செவிட்டு சாட்சி வந்தது. அதுவே வந்தாள். செவிட்டு சாட்சி வந்தாள் உயர்திணை ஆயிடும். அதே மாதிரி செவிட்டு சாத்தன் வந்தது,
செவிட்டு சாத்தன் வந்தான், தீர்ந்துச்சு, ஒருமை. அதுவே பன்மை வராதுன்றார். செவிடு வந்தது, செவிடு வந்தன, அவ்வளவுதான் சொல்ல முடியும். செவிடு வந்தான் ஒருத்தனை சொல்லலாம், ஆனா செவிடு வந்தனர் சொல்ல முடியாது. உயர்திணை, உயர்திணைக்கு போயிடும். ஒரு இருதிணைக்கும் வராது. ஐம்பால்ல ஒரு பாலுக்கு வராது. ஆமா, அதாவது ஒரு பாலுக்கு இல்ல, பன்மைக்கு பன்மைக்கு வராது. சரி, இப்போ முறைப்பெயர்கள் 2, முறைப்பெயர்ல 2. என்னது? தாய் தந்தை தான். அம்மா அப்பா அல்லது தாய் தந்தை. பாருங்க, பெண்மை முறைப்பெயர் 664, பெண்மை முறைப்பெயர், ஆண்மை முயற்பெயர் என்று 1002 என்ப முறைப்பெயர் நிலையே. மேலே கூறப்பட்ட விரவு பெயர் வகைகளுள் உறவு முறைப்பெயர்கள், பெண்மை முறைப்பெயர்கள், ஆண்மை முயற்பெயர்கள் என 2 வகைப்படும் என்று இலக்கண சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். சரி, இப்போ அம்மா பால் கொடுத்தது, என்னது? பசு, பசு ஆயிடுச்சு. அம்மா பால் கொடுத்தாள், உயர்திணை ஆயிட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த நிகழ்வை வினையை வைத்துக் கொண்டுதான் பாலை உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்பா அதை உயர் திணையை உயர்ந்து கொள்ள முடியும். உயர்திணையா அக்ரிணையா? தந்தை அழைத்தது, நீங்க அம்மாவுக்கு தாயின்னு போட்டுக்கலாம், தாயும் 2 வரும். தந்தை அழைத்தது அக்ரிணை, தந்தை அழைத்தார் உயர்திணை. அடுத்து பெண்மை சுட்டிய பெயர், இது 665. பெண்மை சுட்டிய எல்லா பெயரும் ஒன்றற்கும் ஒருத்திக்கும் ஒன்றிய நிலையே. இது என்ன வரும்? பெண்மையில ஒன்றுக்கு வரும், ஒருமைக்கு வரும், ஒன்றுக்கு தான் வரும், பன்மைக்கு போகாதுன்றார். பாருங்க, லட்சுமி வந்தது, ஆட்டை வந்து லட்சுமி வந்ததுப்பா பூச்சி கட்டுப்பான்வான். எங்க ஊர்லயே பாத்திருக்கேன், பா லட்சுமி வந்துருக்கு பூச்சி கட்டுப்பா அப்படின்வாங்க. அது மட்டும் இல்ல, அது எங்கேயோ மேஞ்சில் இருக்கும், லட்சுமின்னா திரும்பி வரும். வச்சிருக்காங்க. அத என்ன இட்டு அழைக்கிறாங்களோ அதை அது ஏத்துக்குது, மனதுல வைத்துக் கொள்ளுகிறது. பாருங்க, பெண்மை அதாவது லட்சுமி வந்தது அப்படின்னா மாடு வந்ததுன்னு அர்த்தம். லட்சுமி வந்தால்னா உயர்திணை வைத்துக் கொள்ள வேண்டியதுதான். அடுத்து ஆண்மை சுட்டிய பெயர், இது 666. ஆண்மை சுட்டிய எல்லா பெயரும் ஒன்றற்கும் ஒருவருக்கும் ஒன்றிய நிலைய, இதுவும் அதே மாதிரிதான் வரும், ஒன்றுக்கு வரும், ஒருவருக்கு தான் வரும். சாத்தன் வந்தது, அது அக்ரிணை. சாத்தன் வந்தான், இது இயற்பெயர். அப்புறம் முடவன் வந்தது, முடவன் வந்தான், இது சினைப்பெயர். கொற்றன் வந்தது, கொற்றன் வந்தான், இவை சினை முதற் பெயர். தந்தை வந்தது, தந்தை வந்தார், இது முறைப்பெயர். சரி, அதுக்கு அடுத்து பன்மை சுட்டிய பெயர், இது 667. பன்மை சுட்டிய எல்லா பெயரும் ஒன்றே பலவே ஒருவர் என்னும் 3 வரும். ஒன்று வரும், பல வரும், ஒருவர் வரும் என்று பார்க்கும் ஓர் என்ன அவ்வே. உயர்திணையிலும் அக்ரிணையிலும் வந்து கலக்கின்ற விரவு பெயர்களுள் பன்மை சுட்டி வருகின்ற பன்மை இயற்பெயர், பன்மை சினைப்பெயர், பன்மை சினை முதற்பெயர் ஆகிய 3 பெயர்களும் அக்ரிணை ஒருமையும் அக்ரிணை பன்மையும் உயர்திணை ஒருமையும் தான். உயர்திணையில பன்மை வராது. உயர்திணை ஒருமையும் என்று சொல்லப்பெறுகின்ற 3 பெயர்களுக்கும் உரிமை உடையவனவாகும். அதே இந்த பாலுக்குன்னு அர்த்தம். இப்பாலுக்கும் பாலுக்கும்ன்றதுதான் பார்க்கும். பால் கூம்னா பார்க்கும் ஆயிடும். அது அதாவது யானை வந்தன, அது அப்படியே நேரடியா சொல்லலான்றாரு. யானை வந்தனா யானை மாதிரி ஒருத்தன் பெருசா இருந்தான், ஆனை வந்தான்னா யானை மாதிரி இருக்கிறவன். யானைக்காலன் வந்தான் என்பதுதான் அந்த முதற் பெயர் நீங்க சொல்றது, சிலை முதற் பெயர் வந்துடுறது. இது யானை வந்தால், யானை வந்தான்னாக்கா ஆண்பாலு,
அது வந்து அதுலயே யானை மாதிரி இருக்கிறவன். யானை வந்தால்னா அது பெண்பால், இது ஏற்பை. நெடுங்கழுத்தன் வந்தன. நெடுக்கழுத்தல் பாருங்க, கழுத்தன் சொல்லக்கூடாதுன்றாரு. கழுத்தல் சொல்லிட்டாக்க ரெடுக்கு கொண்டு போயிடலாம். கழுத்தை உடையது, நெடுங்கழுத்தை உடைய, நீண்ட கழுத்தை உடையது, நெடுங்கழுத்தி சொல்றான். என்ன அது நெடுங்கழுத்திப்பா, மாட்டுக்கே அந்த மாதிரி உண்டு. நெடுங்கழுத்தி, ஒட்டை, என்னமோ ஒன்று கரும்புள்ளி, அப்புறம் செம்புள்ளி, இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருக்காங்க. அதனால நெடுங்கழுத்தன் வந்தன, நெடுங்கழுத்தல் வந்தான், நெடுங்கழுத்தல் வந்தாள், இவை பன்மை சினை பெயர். எல்லாம் சினை, கழுத்தை வச்சு சொல்லுது. அப்புறம் பெருங்கால் யானை வந்தன, பெருங்கால் யானை வந்தான். அப்ப என்ன அர்த்தம்? பெருங்கால் யானை வந்தான்னா உண்மையான யானை, அகிரிணை. பெருங்கால் யானை வந்தான்னா இப்ப கால் யானை காலா இருக்கிறவன் வந்தான், நம்ம ஆளு உயர்திணை. எந்த நூற்பாங்க? 600 நூறுப்பா மாறாது, 667. சில மாறி இருக்கும் எடுத்துக்காட்டெல்லாம். நான் இதை வச்சு குறிப்பிடுகிறேன், வேற குறிப்பிடுகிறேன். அதுல ஏதாவது தவறு இருந்தா கூட திருச்சி எடுத்துன்னு வரேன். அப்புறம் பெருங்கால் யானை வந்தன, பெருங்கால் யானை வந்தான், பெருங்கால் யானை வந்தாள், இவை பன்மை சினை முதல் பெயர். இதுக்கு நிறைய போட்டு இருக்காரு, ஏகப்பட்ட. இதுக்கு வரிஞ்சு கட்டிக்கின்னு சொல்லியிருக்காரு. இடைவெளியா? அப்புறம் என்ன, ஒரு 2 தானே? இந்த 2 3 இருக்கு, சொல்லிட்டு இல்லையா? 3 நூறுபா தான் வச்சிருக்கு. இல்ல, ஒரு 3 நூறுபா இருக்கு, சொல்லிடுறேன். 7.5 வல்ல சரியாயிரு. ஒருமை சுட்டிய பெயர், இது 668. ஒருமை சுட்டிய எல்லா பெயரும் ஒன்றற்கும் ஒருவருக்கும் ஒன்றியது. இந்த ஒருவருக்கும்ன்றது என்ன தெரியுங்களா? என்ன, அது ஒருவனுக்கும் அர்த்தம். அது இந்த வரும் ஒரு பன் கூ, இந்த கூ வர்றதுனால இந்த இன்னு வள்ளி நயிரா மாறிடும். ஒருவன் கூ என்பது ஒருவருக்கு. இது வந்து பலர்பால் இல்ல, ஒன்றன் பால், ஒருமை. இது ரொம்ப பேர் இதை தப்பா நினைச்சாங்க. அப்படிதான் ஒருவர் இது கன்னிமாரா நூலகத்துல நானும் இன்னொருத்தர் உட்காந்துருந்தோம். என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவர் முன் வரிசையில இருந்த சிலம்பொலி செல்லப்பனார அங்க குரல் எழுதி வச்சுக்குது. அந்த அரசன் மன்னனுக்கு இல்ல மன்னருக்குன்னு இருந்தது, மன்னருக்குன்னு இருந்தது. உடனே அவரு என்ன பண்ணாரு, சிலம்பொலியார சீனாரு. அங்க மேல காட்டி, என்னங்க மன்னருக்குன்னு இந்த ரா போட்டிருக்காங்க, ஏன்பா பக்கத்துல புலவரை வச்சுன்னு என்ன கேக்குறேன்னாரு. அவர் திரும்ப என்ன கேட்டாரு. அவரை சொன்னேன், ஒரு நாட்டுக்கு எத்தனை மன்னங்க இருப்பான்னு. ஒருத்தன் தானே, என்ன ஒருத்தங்க என்ன, ஒரு நாட்டுக்கு ஒரு மன்னன் தான் இருப்பான். மன்னர் சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். பல மன்னரை சேர்த்து சொல்லும் போது மன்னர், இது பல மன்னர். அந்த கூ வந்ததுன்னா இந்த மன்னர் கூ 4ஆம் வேற்றுமை உருவு வந்தா இக்காயிடும். மன்னருக்கு இது பலர். அது வந்து செய்யுள்ள நீட்டிக்கலாம், ஆனா உரைநடையில எழுத வேண்டியது இல்லை. ஆமா, அது வந்து சொல்றாரு சில இடங்கள்ல ஓரம் பெறும்ன்றாரு தொல்காப்பியர். இந்த மன்னர் என்பது ஓரம் பெறும். ஓரம் பெறும்னா மன்னருக்கு பட்டிக்கலாம். அது எப்போன்னா இப்ப பாருங்க, இந்த மன்னருக்கு என்பது நேரு 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 தே மாங்காய். இத கூ விலங்காய் ஆக்கணும்னு வச்சுங்களேன். இத கூ விலங்காய் ஆக்கணும். இது தேமாங்காய், இப்ப இது கூ விலங்காய். இந்த மாதிரி நீட்டுறதுக்கு பண்ற வேலை அது. இப்ப தேமாங்காயா இருக்கிறத கூ விலங்காய் ஆக்கணும்னா மன்னருக்குன்னு போட்டுக்கலாம். பொருள் மாறாது, பொருள் மாறாது, தவறும் கிடையாது இந்த மாதிரி. ஆனா உரைநடையில மன்னருக்குன்னு போட வேண்டிய அவசியம் இல்லை.
செய்யறோம் செய்யறோம். அதே மாதிரிதான் எல்லாருக்கும் கூடங்க. இந்த எல்லாருக்கும் இருக்க எல்லாரும் என்பதுதான் சொல்லு. அப்போ இக்கு வந்தா எல்லாருக்கும் தானே வரும். இத ரூ தானே எழுதினுக்கிறோம், எல்லாருக்கும் எழுதினுக்கிறோம். என்ன எல்லாரும் என்பதோட சரி, கூ வந்தா எல்லாருக்கும் தானே ஆகும். ரூ எங்கிருந்து வரும்? அது ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா பிழை இல்லை, தவறு இல்லைன்றதுனால ஏத்துக்கிட்டாங்க. ஆனா தேவையில்லை. இதே மாதிரிதான் இப்ப மன்னருக்கு என்பதுதான் சரியானது. இது வந்து பலர். இந்த மன்னருக்கு என்பது மன்னன் கூ ஒருவன். அது அவரை கேட்டேன், ஐயா இந்த இது போட்டுக்கிட்டே என்னன்னாரு. நான் உடனே சொன்னேன், ஐயா ஒரு நாட்டுக்கு எத்தனை மன்னன் இருப்பான? ஒருத்தன் தான்னாரு. அதாங்க ஒருத்தன், இது போட்டா பலர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இல்ல அது சிலம்பொலியார் சொன்னதுதான் ரொம்ப நல்லது. ஐயா பக்கத்துல புலவரை உட்கார வச்சுக்கின்னு என்ன கேக்குறேன்னாரு. அப்புறம் இப்போ இந்த ஒருமை சுட்டியே பார்த்தேன். அதாவது ஒருமை 668 ஒருமை சுட்டிய எல்லா பேரும் ஒன்றற்கும் ஒருவருக்கும் ஒன்றிய நிலையே தான். அதேதான். அது என்ன வந்துன்னா, கோதை வந்தது என்ன அர்த்தம்? அதேதான். கோதை வந்ததுன்னா, கோதை என்றால் மாலை. பொதுவா அந்த கோதை என்பதை பெண்ணுக்கும் வைப்போம், ஒரு மாட்டுக்கும் வைக்கலாம். கோதை என்பதற்கு சரியான பொருள் கோதை மாலை. அது அரசனே இருந்திருக்கிறான் ஒரு கோதை, பெண்ணுக்கு பூங்கோதைன்னு வைக்கிறாங்க. அப்படின்னா பூமாலைன்னு அர்த்தம். கோதை என்பது மாலை. அதனால அந்த மாலைய கோதை என்பது வில்லவன் கோதை சிலப்பதிகாரத்திலே வர்றான். அடுத்து கோதை வந்தது என்றால் அக்ரிணை ஒருமை இயற்பெயர். கோதை வந்தாள் என்றால் அக்ரிணை இயற்பெயர் பெண்மை பெண்மை. கோதை வந்தான் என்றால் உயர்திணை இயற்பெயர். அப்புறம் செவி இனி வந்தது. இது செவி இனி வந்ததுன்னா சினை பெயர், காது இல்லாதது. அக்ரிணை சினை பெயர். செவி இனி வந்தாள், செவி இனி வந்தான், இது உயர்திணை. அப்புறம் கொடும்புற மருதி வந்தது. கொடும்புற மருதி அதாவது இது அந்த இது சினை முதற் பெயர். கொடும்புற மருதி வந்தது சினை முதற் பெயர். கொடும்புற மருதி வந்தாள். கொடும்புற அது ஒண்ணு இல்ல, வளைந்த முதுகனை உடைய மருதி. கொடும்புறம்னா ரொம்ப பேர் இந்த புறம்னாக்கா வீரம்னு நினைச்சுன்னுக்கிறோம். அங்க பாருங்க, இந்த புறம் இருக்கு. இதுக்கு நேரான பொருள் என்னென்றால், எடுத்த உடனே இதுக்கு புறம் மாறுபாடுதான், எதிர். அதான் இது அகம்யா, அது புறம். முதுகு புறம் சொல்லவே வேண்டியதில்லை. புறம்னாலே முதுகுதான். அதான். ஏன்னா உண்மை பேசுவதற்கு மாறுபட்டது. புறம் வெளியே போயிட்டான்னு அர்த்தம். புறப்பட்டான்னு சொல்றோம் இல்லையா, அப்ப அவர் புறப்பட்டா இருப்பான்னா வீட்டை விட்டு போயிட்டாருன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த புறம் என்பதற்கு நேரடியாக அகம் என்பதற்கு புறம். அகம் என்பது முதுகுன்னு சொல்ல வேண்டியது இல்லைன்ற நான். அப்போ அகமுதுகு ஒண்ணு இருக்கா? அப்ப புறம் முதுகு சொல்லலாமா? புறங்கண்டான்னாக்க முதுகு காட்டி போனான்னு அர்த்தம். அதே மாதிரிதான் புறம் என்றாலே முதுகுதான் ஒரு பொருள். புறம் என்றால் இன்னும் ஆமாங்க, அகம் என்றால் மார்பு, புறம் என்றால் முதுகு. உள்ளவும் வச்சுக்கலாம்யா. அகம்னா உள்ளு, எதிரு, நேரானது என்றெல்லாம் பொருள். புறத்திணை என்பது மாறுபட்ட திணை, மாறுபாடு. அதாவது இந்த அகத்திணை என்றது காதல், அதுக்கு மாறுபட்டது அது. வெறும் வீரம் மட்டும் இல்ல, இதுல வீரம், கொடை, ஒழுக்கம், கல்வி எல்லாம் இருக்கு. வெறும் வீரம் மட்டும் கிடையாது. புறம்னா நேரா வீரம் இல்ல, மாறுபட்டதுன்னு அர்த்தம். அதே மாதிரி நாட்டுப்புறம்ன்ற என்ன அர்த்தம்?
ஐயா, வல்லினராகட்டும், இடையினராகட்டும். அது ரெண்டு இருக்கு. இல்ல இல்ல, அது என்ன தெரியுங்களா, இந்த கேளுங்க. புறம். இப்போ இல்ல இல்லையா, காஞ்சிபுரம்னு இருக்கு. இடையினா போட்டுறோம். தகராறு வரும். இப்போ காஞ்சிபுரம்னு விட்டாக்கா இந்த புறத்துக்கு பேரு இடம்னு பொருளியா? இந்த இந்த புறம் இருக்கு பாரு, நாட்டுப்புறம். இந்த நாட்டுப்புறம் நாட்டுக்கு வெளியேன்னு அர்த்தம். வெளியே மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, நகர்ப்புறம் சொல்றோம். பாருங்க, இப்போ நகர்ப்புறம் ரொம்ப பேர் இதுதான் போட்டுன்னு இருக்காங்க, இப்படி போடுறாங்க, தப்பு அது. இது நகர்ப்புறம். பாருங்க, இந்த நகர்ப்புறம் இதுதான் சரி. சிலர் நகர்ப்புறம் இத போடுறாங்க, இத போடுறாங்க. ஏன்னு கேட்டா நகரத்துக்கு உள்ளேன்னு சொல்லிக்கலாம்ன்றாங்க. சொல்லலாம், ஓரளவுக்கு சரி. ஆனால் இத போல வழக்கு கிடையவே கிடையாது. இதுதான் உண்டு. ஏன்னு கேட்டா நகரத்துக்கு மாறுபட்டதுன்னு அர்த்தம். மப்சல்னு ஆங்கிலத்துல சொல்றீங்க இல்லையா, அதுக்கு இதுதான் சரி. மப்சல் சொல்றாங்க இல்லையா வெளியில ஆங்கிலத்துல, அப்படின்னா என்ன அர்த்தம்? நாட்டுக்கு வெளியே, நகரத்துக்கு வெளியே அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல, இந்த சூழல் வேறு, இதுக்கு புறம்பான சூழல் அது. புறநகர் பேருந்து. அதுதான் அது. காரணம் என்ன? நகரத்தை விட்டு வெளியேன்னு அர்த்தம். ஒரு பொருள் வெளியே, இன்னொரு பொருள், இதற்கு மாறுபட்ட இடம் அது, இதுக்கு மாறுபட்ட சூழல், மாறுபட்ட எல்லாம். அந்த புறம் என்பதற்கு மாறுபட்டன்னு பொருள் உண்டு. உள்ள வராம வெளியே வெளியேன்னு அர்த்தம். புறவழிச்சாலை. புற வழிச்சாலை. பைபாஸுக்கு புற வழிச்சாலை. அது உள் வழி இல்ல, புற வழி. சரி. நாட்டுப்புறம். நாட்டுப்புறம் என்பதற்கு நாட்டுக்கு அதாவது மாறானதுன்னு அர்த்தம். வேற ஒண்ணும் இல்ல. இந்த நாட்டுப்புறம் நாம என்ன சொல்றோமே, இந்த நாட்டை என்ன நகரம், நகரத்தை தான் அந்த காலத்துல நாடுன்னா. இப்போ மதுரையை தான் நாடுன்னு உண்டாகணும், மற்றதெல்லாம் சுற்றுப்புறம் தானே. இந்த நாடு என்பது நகரம். அது மட்டும் இல்ல, நாட்டுனாலே நகரம் தான். என்ன தெரியுமா, நாட்டப்பட்டது, உருவாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நடு நாடு நாட்டு. ரொம்ப பேர் நாடுன்னா விரும்புறதுன்னு பொருள் வச்சுக்கிறோம். இல்ல, நடப்பட்டது, நட்டு உருவாக்குறதுன்னு அர்த்தம். அது நட்டுதல்னாக்கா நிலைநிறுத்துதல், உண்டாக்குதல். அது நட்டுதான் நாட்டு ஆனது, நாடு ஆனது. நாட்டு மருந்து என்பது நாட்டு மருந்து. நாட்டு மருந்து அதான் அங்க இருக்கிறது. அது நம்முடைய தமிழ்நாட்டுக்கே உரிய மருந்துன்ற பொருளை வச்சிருக்கிறாங்க அவங்க, வேற ஒண்ணும் இல்ல. நாட்டு மருந்து என்பது வெளியிலிருந்து வந்ததல்ல, இல்ல இல்ல, காட்டுல இருந்தும் கொண்டு வந்தாங்க. காட்டுல இருந்து மூலிகை பறிச்சாங்க, காட்டுக்கு வெளியே அது நாட்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? காட்டுல இருந்து கொண்டு வரலப்பா, இது நானே விளைவிச்சு கொண்டு வந்தேன்னு அர்த்தம். அதனால அதுக்கு சொன்னாங்க. அது இந்த நாட்டு என்பது நடப்பட்டது, நட்டது, உருவாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். நட்டவன் அவன் தான் நாட்டுக்கு உரியவன். நடுதல் என்றால் உண்டாக்குதல்னு அர்த்தம். செடியை நடுறது மட்டும் இல்ல, நகரத்தை உண்டாக்கினவனும் அவன்தான். நான் எப்பவுமே எல்லாமே காடாக இருந்தது, காட்டை எல்லாம் அழித்து நாட்டை உருவாக்கினான். அப்படி உருவாக்கினவன் நட்டவன் அர்த்தம். அதுதான் நட்டு, நாடு, நாடுன்னு ஆனது. சரி, இப்போது சரியாயிடுச்சு. இந்த 68 668ஓட நிறைவு செய்கிறோம். அதுக்கு அடுத்து இப்போது நாம பார்த்ததெல்லாம் ஒருமை சொல், எல்லாமே விரைவு பெயர் தான். இனிமே வேற அந்த தாம் தான் வரப்போகிறது. இந்த விரைவு பெயர்ல இன்னும் தாம் தான் தான் இருக்கிறது. மீதி எல்லாம் நாம பார்த்துட்டோம். விரைவு பெயரை நிறைய விரிவாக சொல்லி இருக்கிறார். இப்பொழுது அது தேவையில்லைதான். நாம யாரும் நிறைய இங்க மாடு வளர்க்கறது இல்லை, அதை வைத்து கொண்டும் செய்யறது இல்லை. இருந்தாலும் இவை சங்க இலக்கியங்களில் இடம்பெற்று இருக்கின்றன. நாம சங்க இலக்கியங்களை படித்தாலோ மற்ற சிற்றிலக்கியங்களை படித்தாலோ இந்த செய்திகள் வருகின்றன. அதனை தெரிந்து கொள்வதற்கு, அவற்றை தெரிந்து கொள்வதற்கு இந்த நூற்பாக்கள் எல்லாம் நமக்கு பயனுடையதாக இருக்கும். அதனால தொல்காப்பியம் படிக்கிறோம், அதனோடு தமிழை அறிந்து கொள்ளுகிறோம், தமிழுடைய சிறப்பை அறிந்து கொள்கிறோம், சங்க இலக்கியத்தை படிப்பதற்கும் பயிற்சி பெறுகிறோம். அவ்வளவுதான். நன்றி, வணக்கம். என்னது
அங்கேயே உட்காரு. அனைவருக்கும் வணக்கம். வழிநாயகம் இதுவரை நாம் புலவர் வெற்றியாளர் ஐயா எல்லாம் மிக அருமையான பாடத்தை இலக்கண வகுப்பிலே நாம் மேம்பாடு அடைய வேண்டும், இலக்கணத்திலே சரியான நெறிமுறையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் புதிய புதிய எடுத்துக்காட்டுகளையும் சொல்லி நம்மையெல்லாம் நெறிப்படுத்தினார். இந்த வேளையிலே ஆசிரியர் பெருமகனார் அவர் என்பதால் ஒரு அன்பு வேண்டுகோளையும் நாம் அவரிடம் வைக்க விழைகிறேன். தற்போது இலக்கணிகள் பலரும் இலக்கணத்தை புறக்கணிப்பதோடு எப்படியோ இலக்கணி என்ற பெயரை பெற்றுவிடுகின்றனர். புலவர் ஐயா பல நெறி விலக்குகளை பற்றி உரிய சான்றுகளோடு நிறுவி பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருப்பதால் இந்த இலக்கண நெறிமுறைகளை நெறி விலக்குகளை பற்றி நூலாக வடித்தெடுத்து அன்னார் விருது பெற வேண்டும் என்ற என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோளையும் உங்கள் அனைவரின் சார்பிலும் முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. பல பல. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவர் சார்பாகவும் பாவலரேறு பைந்தமிழ் கல்விக் கழகத்தின் சார்பாகவும் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். யாரேனும் ஐயம் இருந்தால் குறிப்பிடலாம், யாரேனும் கருத்துரைக்க விரும்பினாலும் குறிப்பிடலாம், இல்லை என்றால் வகுப்பை நிறைவு செய்யலாம். தோழர் ஒரே ஒரு ஐயன் தோழர் ஐயன் பொது ஒரு கருத்துக்கு தோழர். இன்னைக்கு ஐயா வந்து தொடக்கத்துல பாடலுடன் நம்ம தொடங்கினாரு. ஏதான காரணம் இருக்கான்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க தோழர். இங்க ஒரு பிச்சைனவள்ளி நாயகம் வந்திருக்காரு இல்லையா, அவர்தான் வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டு தொடங்குங்கன்னு சொன்னாரு. அவருடைய வேண்டுகோளை நிரப்பினாரு ஐயா. தமிழ்த்தாய் வாழ்த்து. சரி சரிங்க தோழர். நன்றி. தமிழ்த்தாய் வாழ்த்து. சரிங்க. அது என்ன பாடினாரு என்ன அப்படின்னு கேக்குறாரு. குரல் வந்து சரியா இந்த கணீர்னு இல்லை, மென்மையா பாடினீர்கள், அதனால அவங்களுக்கு வந்து சரி. வேறு யாரேனும் கருத்துரைக்க விரும்புகிறீர்களா? இல்லை என்றால் வகுப்பை நிறைவு செய்யலாமா? ஐயம் யாருக்கும் இல்லையே? நிறைவு செய்யலாங்கய்யா. மகிழ்ச்சி. சபாபதி தொடர் மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.